மேம், சொல்லுங்க. நான் ஒரு ஃபுட் லிஸ்ட் வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்லான்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? நான் ரெடி. பிரியாணி. எடுத்தோடனே பிரியாணியா? 1 அவுட் ஆஃப் 7 தான். வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் சாப்பிட வேண்டாம். பரோட்டா. இதுக்கு பெரிய நோ தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ 1 அவுட் ஆஃப் 14. டீ, காஃபி. என் முன்னாடியே 2 டீ அடிக்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 2 கப்ஸ் தான் எடுத்துக்கிறீங்கன்னா 7 அவுட் ஆஃப் 7. அதுவும் பிளாக் டீ, பிளாக் காஃபி எடுத்தால் ரொம்ப நல்லது. நூடுல்ஸ். வீட் நூடுல்ஸ் நிறைய வெஜிடபிள் போட்டு செஞ்சால் 2 அவுட் ஆஃப் 7. இதுவே இன்ஸ்டன்ட் ஆர் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருந்தால் பிக் 0 அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டில் வரும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். எக்கு. கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வாரத்தில் 7 நாளும் சாப்பிடலாம். ஸோ 7 அவுட் ஆஃப் 7. பாயில்ட் எக் ப்ரிஃபரபிள். கீரை. குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் அயன். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 3 அவுட் ஆஃப் 7. மேடம், இதுக்கு எனக்கு முக்கியமாக தெரிஞ்சே ஆகணும். உப்மா. ஏன்பா வீட்டில் உப்புமா போட்டே கொள்றாங்களா? ரவா உப்புமாவாக இருந்தால் 0 அவுட் ஆஃப் 7. இதுவே புரோக்கன் வீட் உப்புமா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சால் 7 அவுட் ஆஃப் 7. இந்த மாதிரி உங்கள் ஃபேவரட் ஃபுட்ஸை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.